நம்மனால அதுக்கு நல்லது பண்ண முடியுதோ இல்லையோ கெடுதல் பண்ணிடக்கூடாதுல்ல. அண்ணி முதல்ல கண்ணை தொடங்க அண்ணி. எதுவா இருந்தாலும் என் குழந்தைய நான் பாத்துக்குவேன், யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் தானா நடக்கும். நாத்தனாரையே நல்லா பாத்துக்கிற நீங்க உங்க வயித்துல வளர்ற குழந்தையவா விட்டு கொடுத்துருவீங்க? என்ன ஆனாலும் தைரியமா இருக்கணும். இனிமே இந்த மாதிரி யோசிக்க கூடாது என்ன? அண்ணி என்னமாச்சு? எதுக்குமா இப்படி பண்ணிட்டு இருக்க? வெளிய தலை காட்ட முடியல, அசிங்கமா இருக்கு. உன் பொண்ணு வாழாம இருக்காளாமேன்னு என்கிட்டயே நேருக்கு நேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி எல்லாம் ஜாட மாடியா பேசுவாங்க, அதையே சகிச்சுக்க முடியாது. இப்ப என்னடான்னா மூஞ்சில அடிச்ச மாதிரி நேருக்கு நேரா நின்னு கேக்குறாங்க. இத பாரு, இனிமே கடைக்கு போய் வெங்காயம் வாங்கு, விளக்குமாறு வாங்குன்னு என்கிட்ட சொல்லாத. அம்மா, என்னமோ இன்னைக்குதான் இதெல்லாம் புதுசா நடக்கிற மாதிரி பேசுற. அதுக்காக நீ எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போற? அதான் கொஞ்ச நாள் போறதுக்கான வெற்றியே சொல்லிருக்கான்ல. ஏய், கூறு கட்ட விளங்காதவளா இருக்கியே. ஆம்பளைங்க எப்பவுமே தப்பிக்கிறதுக்கு 1000 காரணம் சொல்லுவாங்க. பொம்பளைங்க நாம தான் உஷாரா இருக்கணும். அந்த பையன் அவங்க அப்பாவை பார்த்தா பொட்டி பாம்பா அடங்கிடுறான். நாளைக்கே அவங்க அப்பனுக்கு விஷயம் தெரிஞ்சு இனிமே நீ அந்த வீட்டுக்கு போகாதன்னு சொன்னா நீ அவன் வருவான் நினைக்கிறியா?